வணக்கம். 2016 காரைக்குடியில் உள்ள ராஜராஜன் பொறியியல் கல்லூரியில கல்வியாளர் சங்கமம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி அரசு பள்ளி ஆசிரியர்களுக்காக நடத்தப்பட்டது. அதில் நான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டேன். அதற்காக என்னை அழைத்த சிகரம் சதீஷ்குமாருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அங்க நான் என்ன பேசினேன் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என்னை பெற்ற தாய் தந்தையரை வணங்கி, என்னை வளர்த்த தமிழை வணங்கி, என்னிலும் அறிவு சிறந்த ஆசிரியர் தோழமைகளே உங்களையும் வணங்கி, இந்த மாலை வேளையில் இளைய தலைமுறையோடு புதிய தலைமுறை அந்த தலைப்பில் பேச வந்திருக்கேன். காரைக்குடி, நான் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரை பற்றி யோசிப்பேன். அது என்ன, எதுக்கு ரொம்ப புகழ் வாய்ந்தது அப்படின்ற மாதிரி நான் யோசிப்பேன். அதை பற்றி தேடுவேன். தேடல் இல்லாத மனிதன் பிணத்துக்கு சமம், அப்படித்தான். ஸோ நான் அதை பற்றி தேடும்போது காரைக்குடிக்குன்னு நிறைய சிறப்புகள் உண்டு. காரை அப்படிங்கிறது காரை வீடுன்னு சொல்லுவாங்க. சுண்ணாம்புகளால் கட்டப்பட்ட வீடு, ரொம்ப வலிமையாக இருக்கும். நான் தாய்மொழி அதிகம் விரும்புகிறதால என்னோட பேச்சு தமிழில் தான் அதிகம் வரும். ஆங்கிலம் ஏதேனும் கலந்தால் கொஞ்சம் பொறுத்தருளுங்க, சரியா? அந்த காரை வீடுகள் அதிகம் இருக்கிறதுனால, குடி இருக்கிறதுனால காரைக்குடி அப்படின்னு பேர் வந்ததாக சொல்லுவாங்க. காரைக்குடிக்கு புகழ் சேர்த்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க பின்னாட்களில். வள்ளல் அழகப்ப செட்டியார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்லை. அடுத்து காரைமுத்து புலவர், ரொம்ப ஃபேமஸ் அவர். காரைமுத்து புலவர். சரி, வள்ளல் அழகப்ப செட்டியாரை பற்றி சொல்லணும்னா, இங்க கல்விக்குன்னு அள்ளி அள்ளி கொடுத்த மனிதர், அவரை பற்றி தான் சொல்லுவாங்க. அவர் இங்கிருந்து லண்டன்ல வழக்கறிஞராக பயிற்சி பெற்ற முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமை அவருக்கு உண்டு. அதாவது இந்தியாவே இந்திய விடுதலைக்கு பிறகு கல்வியில எல்லா மாநிலமும் சிறந்து விளங்கணும் அப்படின்னு ஜவஹர்லால் நேரு விரும்பிய போது தனக்கு இருந்த சொத்துக்களை நிறைய கொடுத்த தமிழ்நாட்டை முதல் இடத்தை கொண்டு வந்த பெருமை வள்ளல் அழகப்ப செட்டியாரோட வள்ளல் தன்மையை சேரும். அவரு தொடாத வேலைகளே இல்லை அப்படின்ற மாதிரி வரலாறு சொல்லுது. கேரளாவில் துணி ஆலைகள், மலேசியாவில் தேயிலை தோட்டங்கள், கொல்கத்தாவில் காப்பீட்டு நிறுவனங்கள், மும்பையில் உணவு விடுதிகள், சென்னையில் திரையரங்குகள், இவருக்குன்னே தனியாக விமான சேவை ஒன்று தனக்குன்னே வச்சுருந்தார். எனக்கு தெரிஞ்சு தனி விமான சேவை அந்த காலத்தில் ஜேஆர்டி டாட்டா தான் வச்சுருந்தார்னு நினைக்கிறேன். அநேகமாக தென்னிந்தியாவில் இந்த மாதிரி தனக்குன்னு ஒரு விமான சேவை வைத்திருந்த நபர் வள்ளல் அழகப்ப செட்டியார் தான் நான் நினைக்கிறேன். அழகப்பா கலைக்கல்லூரி அப்படிங்கிற ஒரு கல்லூரி அவர் தோற்றுவிச்சதாக வரலாறு சொல்லுது. இத்தனை சிறப்புகளுக்கும் காரணம் நிச்சயம் அவரை இன்ஸ்பயர் செய்த ஏதேனும் ஒரு ஆசிரியராகத்தான் இருக்க முடியும். அந்த ஆசிரியர் குலத்தில் தோன்றிய உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். அடுத்து காரைமுத்து புலவர் சொன்ன இல்லையா, இவங்க தோழி சொன்னாங்க கண்ணதாசன் அப்படின்னு. உண்மைதான். அவரோட புனை பெயர்களில் ஒன்று காரைமுத்து புலவர். கண்ணதாசோட இயற்பெயர் முத்தையா. அந்த முத்தையாவில் இருக்க முத்தை எடுத்துக்கிட்டாரு. அவர் காரைக்குடியில் அந்த காரை எடுத்துக்கிட்டார், காரைமுத்து புலவர். அவருக்குன்னு வணங்காமுடி, இன்னும் நிறைய பேர்கள் உண்டு. ஆக்சுவலி கண்ணதாசனே அவரோட புனை பெயர் தான். அவர் வாழ்ந்த மண்ணில் நான் கால் தடம் பதிக்கிறதுக்கு, வள்ளல் அழகப்ப செட்டியார் கால் தடம் பதித்திருந்த மண்ணில் நான் கால் தடம் பதிக்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கும் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். காலையில் நல்ல நல்ல செஷன்ஸ்லாம் போச்சு. இப்போ நான் நினச்சி பார்க்குறேன், என்னோட ஆசிரியர்களை, ஆசிரியர் சொன்ன மாதிரி ஒரு ஆசிரியர் கூடவா அவன் உள்ளத்தை தொடலை அப்படின்னு. உங்களில் யாராருக்கு உங்களோட பள்ளி ஆசிரியர்கள் பேர் ஞாபகமாக இருக்கும்? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சரி,
நான் என்னோட ஆசிரியர்களை பற்றி சொல்கிறேன். நான் இது இப்படி பண்ணும்போது புதிய தலைமுறை கல்வியில் வந்து என் பள்ளி அல்லது வந்து அப்படின்ற என் பள்ளின்றதோட நினைவில் நின்ற ஆசிரியர்கள் அப்படிங்கிற தன்னோட பிரபலங்கள் தன்னோட பள்ளி ஆசிரியர்களை பற்றிய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பகுதி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கேன். நான் அப்படி அதை ஆரம்பிக்கும் போது நான் என்னோட நினைவுகளை நான் அசைப்பட்ட போது என் ஆசிரியர்கள் முன்னாடி வந்தாங்க. 1ஆம் வகுப்பில் வந்து சந்திரன் அப்படின்னு ஒரு ஆசிரியர், 2ஆம் வகுப்பில் குப்புசாமி ஆசிரியர், 3ஆம் வகுப்பில் வந்து கோபால் ஆசிரியர், 4ஆம் வகுப்பில் வந்து லட்சுமி டீச்சர். அந்த லட்சுமி டீச்சர் வந்து எனக்கு இன்னும் பசுமையாக ஞாபகம் இருக்குது. எனக்கு வந்து எப்படின்னா 4ஆம் வகுப்பு வரை என்னோட பேரை மட்டும்தான் தமிழை எழுத தெரியும். என் நினைவில் நின்ற வரைக்கும் சொல்கிறேன். இந்த 4ஆம் வகுப்பில் தான் எனக்கு வந்து ஏபிசி அறிமுகம் செய்தார்கள். எனக்கு ஒழுங்காக வரலன்னு என் இடுப்பை பிடிச்சி நல்லா கிள்ளி இது ஏ, இது பி, இது சி, இப்படி தான் நீ சொல்லணும், இப்படி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆங்கில அறிவை போதித்த ஆசிரியர் லட்சுமி அவங்க. ஸோ அவங்க ஞாபகம் இருக்காங்க. 5ஆம் வகுப்பு வந்து பாலு ஆசிரியர், பாலு வாத்தியார். எனக்கு இந்த கிரிக்கெட்டு, அது ஜல்லி, கோலி, கில்லி, பச்சை குதிரை, தட்டாமலை இதெல்லாம் இருந்தப்போ இந்த மேலை நாட்டு விளையாட்டான அந்த கிரிக்கெட்டை முதல் அறிமுகப்படுத்திய பெருமை என் பாலு ஆசிரியர், பாலு வாத்தியாரை சேரும். 6ஆம் வகுப்பு ஆசிரியர் கோவிந்தனை நினச்சி பார்க்குறேன். அவர் எவ்வளோ குறும்பு பண்ணாலும் சரி, எவ்வளோ சேட்டை பண்ணாலும் சரி, சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த மனுஷன் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். பசங்களை வந்து அரவணைச்சு போய்கிட்டே இருப்பார். ஏன் அப்படின்னு கேட்டால் பசங்க சொல்லுவாங்க, அவரு சரியான லூசுடா அப்படின்னு. அவரோட வாழ்க்கையில் ஒரு மாணவனை பயங்கரமாக அடிச்சிட்டதாகவும் அதனால் அந்த பையன் மிகப்பெரிய இழப்பை சந்தித்ததாகவும் ஒரு பார்வை பறிப்போனதாகவும் எங்களுக்கு சொல்லப்பட்ட கதை. அதிலிருந்து அந்த ஆசிரியர் யாரையும் அடிக்கிறதில்லை. நீ எவ்வளோ குறும்பு பண்ணாலும் சேட்டை பண்ணாலும் சிரிச்சுக்கிட்டே தட்டி கொடுத்துட்டு போயிடுவார். அந்த ஆசிரியர் எனக்கு நினைவுக்கு வரார். 7ஆம் வகுப்பு வர பெரியசாமி ஆசிரியர் நினைவுக்கு வருகிறார். 8ஆம் வகுப்புல தாங்க கல்வின்னா என்ன, படிப்புனா என்ன, அதனோட முக்கியத்துவம்னா என்னன்னு ஒரு மும்மூர்த்திகள் என் பள்ளிக்கு வந்தாங்க. திரு மணிமுத்து ஆசிரியர். நான் இந்த அளவுக்கு தமிழ் நான் பேசுகிறேன் அப்படின்னா அதற்கு முதல் வித்தை என்னுள் விதைத்த மனிதர் திரு மணிமுத்து அவர்கள். அடுத்து வித்யா அப்படின்ற ஒரு ஆசிரியை, எனக்கு அறிவியலை புகட்டிய ஆசிரியை. அடுத்து வந்து புனிதா அப்படின்றவங்க, அவங்க எனக்கு சமூகம் சார்ந்த பார்வைகளையும் சமூக அறிவியல் பார்வையும் ஊட்டி வளர்த்த ஆசிரியர். இந்த 3 பேர் இல்லைன்னா சத்தியமாக நான் இங்கே இல்லை. நான் படித்தது அரசு பள்ளியில், மேலே படித்ததும் அரசு மேல்நிலை பள்ளியில், படித்து முடித்ததும் அரசு கலைக்கல்லூரியில் தான். மேற்படிப்பு எம்ஏ இதழியல் படித்ததும் சென்னை பல்கலைக்கழகம் தான். நான் அரசு வார்ப்புகள் மூலமாக வந்தவன் தான் நான். இந்த ஆசிரியர்களை பார்க்கும்போது 8ஆம் வகுப்பில் எனக்கு கணித ஆசிரியை வந்து விமலான்னு ஒருத்தவங்க வந்தாங்க, ஆங்கில ஆசிரியர் ரெஜினான்னு ஒருத்தவங்க வந்தாங்க. இவங்க 2 பேரையும் நான் அந்தளவுக்கு குறிப்பிடாத காரணம் அவங்க என் மனதை தொடவில்லை. ஆனால் இந்த 8ஆம் வகுப்பு படிக்கும்போது எனக்கு கணிதம் சொல்லித்தந்த மற்றொரு ஆசிரியர் திரு நந்தகுமாரை இப்போ வரைக்கும் நினைவு கூறுவேன். நான் ஏதேனும் ஒரு கணக்கு போடுறேன் அப்படின்னா நிச்சயமாக அதற்கு பின்னாடி அவர் நந்தகுமார் இருப்பார். அவர் அந்த அளவுக்கு மிகப்பெரிய புத்திசாலி. அவர் இருக்கக்கூடிய இடமே அது கிடையாது. ஆனாலும் எங்களுக்காக அதை சொல்லிக் கொடுத்தார். அடுத்து மேற்படிப்பு 9, 10, 11, 12 நான் படித்த போது 9ஆம் வகுப்பு ஆசிரியரும் சரி 10ஆம் வகுப்பு ஆசிரியர்களும் சரி யாரும் என் மனதில் நிற்கவில்லை. 11ஆம் வகுப்பு படிக்கும் போதும் 12ஆம் வகுப்பு படிக்கும் போது 2 ஆசிரியர்கள் மட்டுமே என் மனதை தொட்டார்கள். திரு குமாரசாமி இயற்பியல் ஆசிரியர், திருமதி அங்கம்மாள் விலங்கியல் ஆசிரியர்கள். நான் ரொம்ப வறுமையான சூழலில் பிறந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தப்போ என் சுக துக்கங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்ட ஒரு இடமாக அவங்க இருந்தாங்க. என்னை தட்டி கொடுத்து தேவைப்பட்ட போது உணவையும் அளித்து அவங்க என்னை வளர்த்து விட்டாங்க. அதற்கப்புறம் நான் கல்லூரிக்கு வந்தபோது அத்தனை ஆசிரியர்களும் என் மனதில் நிற்பவர்கள் தான். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அவங்கெல்லாம் இல்லைன்னா இந்த ஒரு பத்திரிகையாளனா பல்துறை வித்தகனா நான் வந்திருக்க முடியாது. நான் இந்த துறைக்கு வந்ததுக்கு பிறகு பல ஐஏஎஸ்களை பார்த்துட்டேன், பல கமிஷனர்களை பார்த்துட்டேன், பல அமைச்சர்களை பார்த்துட்டேன், 2 முதல்வர்களை சந்திச்சிருக்கேன். விளையாட்டு வீரர் ஜாம்பவான்ல சச்சின், கும்ப்ளே அந்த போன்ற ஜாம்பவான்லாம் சந்திச்சிருக்கேன். உங்களை போன்ற மிகப்பெரிய ஆசிரியர் பெருமக்களை எல்லாம் சந்திச்சிருக்கேன். இந்த அளவுக்கு நான் நிற்கிறேன், ஒரு பொறுப்புக்கு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா என்னோட அரசு பள்ளி ஆசிரியர்கள் தான். அந்த துறையில் நீங்கள் இருக்கீங்க, உங்களால் செய்ய முடியாத எதுவுமே இல்லை அப்படிங்கிற சொல்கிறதுக்காக தான் இது நான் இங்கே ஒரு பதிவாக நான் பண்ணுறேன். சரி, நம்ம கல்வி முறைகளை பார்க்கும்போது நம்ம வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய பல்கலைக்கழகம் லண்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் சொல்கிறோம். அப்புறம் அமெரிக்காவில் இருக்க MIT யூனிவர்சிட்டி சொல்லுவாங்க, மாசசூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இவர்களுக்கெல்லாம் முன்னதாக நமது தமிழ்நாட்டில் இருந்திருக்கு, இந்தியாவில் இருந்திருக்கு. குப்தர்கள் காலத்தில் 5ஆம் நூற்றாண்டோட நாலந்தா பல்கலைக்கழகம் எவருக்கும் குறைந்ததல்ல, எவனுக்கும் குறைந்ததல்ல.
பல வெளிநாட்டவர்கள் இங்கே வந்து தங்கி நமது அறிவை பயன்படுத்தி நம்ம பாடம் கற்றுக்கிட்டு போனாங்கிறது பெரிய வரலாறு. அத்தகைய புகழுக்கு சொந்தக்காரர்கள் நாம், அத்தகைய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாம். நான் நிறைய ஆசிரியர்களை பார்க்குறேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் தங்களுடைய பட்டை தீட்டிக்கொண்டு தான் மட்டுமல்ல தன் மாணவர்களையும் செதுக்கி கொண்டு இருக்காங்க. நான் ஒரு நல்ல கவிதை ஒன்று படித்தேன், இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் அப்படின்ற ஒரு கவிதை. ஏன்னா அடிக்கடி இதை நான் யோசிக்குவேன். எனக்கு ரொம்ப மனசை தொடக்கூடிய அது கவிதை. அது ஒரு எல்லோருமே ஆசிரியர்கள் தான். இப்போ ஒரு கராத்தே கிளாஸ்க்கு போகிறோம் அப்படின்னா ஒரு 50 பேர் போனாலுமே அந்த கராத்தே மாஸ்டருக்கு என்ன தெரியுமா தோணும், இந்த 50 பேரையும் நான் ஒரு கராத்தே வீரனாக உருவாக்கணும்னு யோசிப்பார். ஒரு இசை ஆசிரியர்கிட்ட போனால் இந்த 50 பேரையும் நான் இசை சார்ந்த மாணவனாக உருவாக்கணும்னு யோசிப்பார். ஒரு பரதநாட்டியம் போனால் அவங்க வந்து அந்த 50 பேரையும் நான் பரதநாட்டியக்காரனாக யோசிப்பேன், பரதநாட்டியத்தில் பெரிய ஆளாக உருவாக்கணும்னு யோசிப்பார். ஆனால் தன்னிடம் இருக்க 50 மாணவர்களையும் ஒருத்தனை வந்து ஒரு குடியரசுத் தலைவராக, ஒருத்தனை வந்து IAS அதிகாரியாக, ஒருத்தவனை டாக்டராக, ஒருத்தவனை வக்கீலாக, ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு துறையில பெரிய ஆளாக்கக்கூடிய எண்ணக்கூடிய ஒரே இனம் என் ஆசிரியர் இனம் தான். அதுவும் முக்கியமாக சொல்லப்போனால் என் அரசு பள்ளி ஆசிரியர் இனம் தான் நான் சொல்லுவேன். தனியார் பள்ளிகளில் அவ்வளோ பணம் கொடுத்தா அவன் பணம் கொடுக்குறான், சேவை தரானா இல்லை. அது வந்து ஒரு கடும் சொல்லை கொண்டு பயங்கரமான ஒரு மன அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய கல்வி முறையாகத்தான் நான் வந்து தனியார் பள்ளிகளில் பார்க்குறேன். நான் இப்போ பழகும்போது ஒரு சில ஆசிரியர், இப்போது இந்த பொம்மலாட்ட நாயகர் அவர் பண்ணார், தேன்மொழி மட்டும் நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். நிறைய அவங்க பாடல்கள் போடுவாங்க. இவர் சகோதரர் சதீஷ் சொல்கிற மாதிரி சாலை கலாவல்லி அவங்க பாடல்லே பாடம் நடத்திட்டு போயிடுவாங்க. இந்த தோழர் லோகநாதன் முன்னாடி வந்து நிற்கிறார் பாருங்க. அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியராக இருந்தாலும் கூட பல ஆதரவற்ற குழந்தைகள் வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அது யாருக்கும் தெரியாது. ஸோ இது போன்ற பல்துறை வார்ந்த ஆசிரியர்களை நான் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து நான் இங்கே நிற்கிறது காரணம் என் அரசு பள்ளி ஆசிரியர் தான். இந்த துறையில் இருக்கிறவங்களை வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன், உங்களை சந்திக்கிறதையும் பெருமையாக நினைக்கிறேன். ஞாயிறை கையால் மறைப்பார்கள், உங்கள் சேவையை யாராலும் மறைக்க முடியாது. நீங்கள் செய்கிறது வந்து பத்திரிகைக்கு போகுதோ வெளியிடத்துக்கு போகுதோ இல்லை, சத்தியமாக சொல்கிறேன் உங்கள் மாணவர்களுக்கு போகும், அவர்கள் வழியாக இந்த உலகத்துக்கு போகும். நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் அந்த மாணவனை பட்டை தீட்டும். இதற்கு நான் ஒரு ஆசிரியர் என்னோட தோழி ஒருத்தர் கேட்கும்போது அவர் சொன்னான், ஆசிரியர் பற்றினா நீ என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னான், ஒரு மிகப்பெரிய கல், அதை வந்து அவர் கைதேர்ந்த சிற்பி அதை பார்த்துக்கிட்டே இருந்தார். வழியில் போகிற ஒருத்தர் பார்த்துட்டு கேட்குறாரு, என்னப்பா நீ எவ்வளோ பெரிய சிற்பி, ஏன்னா இந்த கல்லை பார்த்துக்கிட்டே இருக்கே, என்ன தட்டி கடாசிருக்க வேண்டாமா அப்படி சொன்னேன். இல்லை, இதற்குள்ளே ஏற்கனவே ஒரு அழகிய உருவம் இருக்குது, எது வேண்டாதுன்னு மட்டும்தான் பார்க்குறேன், எப்படி அதை நீக்கணும்னு பார்க்குறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்படி அந்த எதை நீக்கணுமோ அதையெல்லாம் நீக்கி உருவாக்கக்கூடிய இடத்தில் எனது அரசு பள்ளி ஆசிரியராக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் முன்னே வருகின்ற அத்தனை மாணவர்களும் என்னை போன்ற விளிம்பு நிலையில் இருந்து வருகின்ற மாணவர்கள், சமூகத்திலே முன்னேற துடிக்கின்ற மாணவர்கள், தன் அடிமட்டத்திலிருந்து மேலே எப்படியேனும் எழும்ப வேண்டுமே என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிற மாணவர்கள். சத்தியமாக அவர்கள் வழிகாட்டியாக யாரும் இல்லை. பெற்றவர்கள் வந்து படிக்காதவர்களாக தான் இருப்பாங்க. அவங்க அன்றாடம் காய்ச்சிகள், அவர்கள் வாழ்வாதாரத்தை தேடித்தான் ஓடுவாங்க. அவர்கள் பிள்ளைகளை எல்லாம் உங்களை நம்பித்தான் விட்டுட்டு போகிறாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது உங்கள் கூட இருக்கிறது. நான் வந்து ஒரு நாள் தான் இருக்கணும், எனக்கு நேரம் இல்லை, எனக்கு பல வேலைகள் இருக்குது. இருந்தாலும் நான் உங்கள் சதீஷ்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, இல்லை தோழர், நான் 2 நாள் இருந்துட்டு போகிறேன், ஏன்னா இன்னொரு நாள் இது மாதிரி எனக்கு வாய்க்குமா எனக்கு தெரியாது. நான் எவ்வளோ ஆனாலும் சரி, எங்கள் வீட்டில் பயங்கர சண்டை போட்டுட்டு தான் வந்தேன். நான் எங்கள் வீட்டில் விடலை, ஒரு நாள் தானே உனக்கு செஷன், நீ போயிட்டு வர வேண்டியதானே. இல்லைம்மா, நான் 2 நாள் இருந்துகிட்டே வரேன் அப்படின்னு. ஏன்னா உங்கள் கூட இருக்கின்ற அந்த தருணம் மறுபடியும் எனக்கு வராது. நான் மறுபடியும் போனேன்னா என் அலுவலகம் சார்ந்து நான் பயங்கரமாக இயங்க வேண்டியிருக்கும். எனக்குன்னு ஒரு மெஷின் அங்கே காத்துக்கிட்டு இருக்கு, நான் போய் பொருந்திக்கணும். உங்களுக்கும் அது போலத்தான். ஆனால் உங்களை வந்து மெஷின் மாதிரி கிடையாது. ஒவ்வொரு நாளும் புதிதாக சிந்திப்பீர்கள், புதிதாக படிப்பீர்கள், புதுசாக பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினைப்பீங்க. என்னோட அரசு பள்ளி ஆசிரியர்கள் நிறைய விஷயங்களை செஞ்சாங்க, நிறைய விஷயங்களை செய்யலை. நான் இப்போ கூட போகும்போது, நான் என் சொந்த ஊருக்கு போகும்போது என்னோட ஆசிரியர் 2 பேரையுமே பார்த்துட்டு வருவேன். அவங்க ஒருத்தவங்க புனிதா இல்லை, அவங்க இறந்துட்டாங்க. நான் தமிழ் மணிமுத்து ஆசிரியரும் வித்யா டீச்சரும் நான் போனேன்னா மறக்காமல் பார்த்துட்டு வருவேன். நான் அப்போ போய் கேட்பேன், ஏன் மேடம் இப்படிலாம் நீங்கள் பண்ணல, ஏன் இதெல்லாம் செய்யலை, இவ்வளோ ஆசிரியர்களை என் முன்னாடி பண்ணுறாங்கன்னு. எங்களுக்கு அப்போ பண்ணக்கூடிய தைரியமும் திறமையும் இருந்தாலும்
எனக்கு மேல் இருந்த தலைமை ஆசிரியர் இடம் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. தயவு செய்து சொல்கிறேன், அந்த மாதிரியான தடங்கல்கள் இருந்தாலும் அதை எப்படியேனும் கலைந்து விட்டு உங்களை நம்பியிருக்கும் அந்த குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்களை செய்யுங்க, நல்லதை செய்யுங்க, நிறைய செய்யுங்க. மீடியா உங்கள் பக்கம் வருதோ வரலையோ அதெல்லாம் பார்க்காதீங்க. சொன்ன மாதிரி அரசு பள்ளியில் அடிதடி நடந்து அந்த மாதிரி ஏதாவது நடத்துங்க, தானா வருவான் வெளிச்சம் தானா. சூரியகாந்தி எப்படி தன் சூரியனை நோக்கி திரும்பிக்கிட்டு இருக்கோ என்ன, அது போல நீங்கள் சூரியன், மீடியா சூரியகாந்தி போல. சரிங்களா? நீங்க எந்த இடத்துல பட்டைய கிளப்புறீங்களோ அப்ப என்ன பண்ணும் அந்த சூரியகாந்தி அப்படி பகவான் திரும்ப. உங்கள் மாணவன் 10ஆம் வகுப்பிலோ 12ஆம் வகுப்பிலோ உச்சம் தொட்டான் என்றால் அத்தனை மீடியாக்களுக்கும் நீங்கள் தான் அன்று கதாநாயகர்கள். மீடியா எல்லாரையுமே கதாநாயகனா கொண்டாடாது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கதாநாயகனை தேடும் மீடியா. சரிங்களா? ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஆள் புதுசு புதுசா வேணும். ஒரே படத்தை ஒரே மாதிரி கற்றுக் கொடுத்தா குழந்தைங்களுக்கு போர் அடிச்சிடும், உங்களுக்கும் போர் அடிச்சிடும். அது போல அதில் என்ன வித்தியாசம் காட்ட வேண்டும், வேற என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயங்களை செய்யுங்க, நிறைய பண்ணுங்க. எப்போ வேணாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். எனக்கும் அதே ஒரு நிறைய ஆசிரியர்கிட்ட கேட்பேன், தயவு செய்து தோழர் சதீஷ் கிட்ட நான் சொல்றது, கொஞ்சம் திறமைசாலிகளும் எனக்கு சொல்லுங்க, யாரா எப்படி கொஞ்சம் அடையாளம் காட்டுங்க, முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதை வெளிக்கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு இதுதான். உங்களை நம்பி ஏழை குழந்தைங்க வராங்க. உங்கள் வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் தயவு செய்து அதை வீட்டோடு ஒதுக்கிட்டு பள்ளிக்கு வந்தால் அந்த பிள்ளைகளுக்காக நிறைய செலவிடுங்க, நிறைய விஷயங்களை செய்யுங்க. நாளை அவன் வளர்ந்து வந்து என் ஆசிரியர் அவன் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, அவன் இந்த நாட்டின் குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, அப்போது சொல்லுவான், அந்த ஆசிரியரிடம் பயின்றேன், அவர் என்னை செம்மைப்படுத்தினார், என்னை செதுக்கினார், அதன் காரணமாகத்தான் இங்கே நான் நிற்கிறேன் என்ற அந்த ஒரு வார்த்தை உங்கள் ஜென்மத்திற்கும் உங்கள் பெயரை சொல்லிக் கொண்டிருக்கும் இல்லையா? அதுபோல் நீங்கள் செய்வீங்கன்ற நம்பிக்கையோட இந்த கூட்டத்துக்கு இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த ராஜராஜன் கல்லூரி நிர்வாகத்தினருக்கும் அதன் குழுவினருக்கும் எனது அன்பு தோழர் சதீஷ் மற்றும் அவரோட குழுவ நண்பர்களான அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு நன்றி சொல்ல பிடிக்காது, நட்புக்குள்ள நன்றி நான் விரும்ப மாட்டேன், எதிர்பார்க்கவும் மாட்டேன்.